ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவுடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாய் சச்சரிதம் அத்தியாயம் 40 பார்ட் 1. இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பாபாவுடைய பக்தர் வீட்டில் ஒரு பூஜை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பூஜைக்கு பாபாவை அழைச்சிருக்காங்க. ஸோ பாபா அவர் லீலை மூலியமாக அவர் வீட்டுக்கு எப்படி சென்றார் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா பாபாவுடைய கதைகளில் 40ஆம் அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முன்னுரை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டா அந்த கதையை தொடரும். ஸோ பாபா நம்மளுக்கு இந்த முன்னுரையில் ஹேமந்த் மூலியமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாபா வந்து அவருடைய அடியவர்களுக்கு எப்படி செயல்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கள வந்து ஒரு கடவுள் வழியாக ஸ்பிரிச்சுவலுக்காக நல்லா எல்லாரையும் ஊக்கப்படுத்திருக்கிறாரு. அவங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி மாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னா அவர் தலையில் கையை வச்சு அவர்கிட்ட இருக்கிற அந்த பவரை அவர் கொடுத்துருக்காரு. அப்புறம் அந்த போதித்திருக்கிறார். அவங்களுடைய ஆன்மீக போதனையை வந்து பாபா எல்லா சீடர்களுக்கும் அவருடைய முறையில் போதித்திருக்கிறார். அப்புறமேட்டா மழையும் கடலும், அதாவது மழை டைமில் பார்த்திங்கனாக்கா கடலும் ஆறும் எப்படி ஒன்றா சேருதோ அதே மாதிரி பாபா வந்து எல்லா சீடர்களுக்கிட்டையும் ஒரு இந்த மாதிரி கடலும் ஆறும் கலக்குதோ அதே மாதிரி பக்தர்கள் கூட சீடர்கள் கூட அவர் வந்து இந்த ஆன்மீக வழியிலே கலந்துருக்கிறாரு, போதித்திருக்கிறாரு. அவருக்கு எல்லாருக்கும் பவர் கொடுக்கறதுனால யார் ஒருத்தவங்க அவர்கிட்ட காலில் ஆசீர்வாதம் வாங்கினாலும் அவரை கட்டி அணைச்சி அவருடைய பவரை முழுமையாக கொடுத்துருக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் யார் பாபாவுடைய கதைகள் லீலைகள், பாபான்னு இல்லாமல் எந்த கடவுளுடைய லீலைகளும் எந்த பாட்டையும் யார் ஒருத்தவங்க தொடர்ந்து படிக்கிறானோ, யார் ஒருத்தவங்க அதை தொடர்ந்து கேட்குறானோ அவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக காட்சி கொடுப்பாரு. கடவுளுக்கு அவங்க வந்து பிடிச்ச பிள்ளையாக மாறுவாங்க. அதே மாதிரி தான் பாபாவோட லீலைகள் இதெல்லாம் நம்ம படிக்கும்போது பாபாவுக்கு பிடித்தமான பிள்ளைகளாக நம்ம மாறுவோம். இது மாதிரி தான். ஸோ அதனால் நம்மளுக்கு பாபா காட்சி கொடுக்கல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் தொடர்ந்து படிங்க, கண்டிப்பாக பாபா உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு. ஸோ நம்ம இந்த முன்னுரையை முடித்து நம்ம அடுத்த அத்தியாயத்துக்கு நம்ம அந்த 40ஆம் அத்தியாயத்துக்கு போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பாபாவோடைய கதையை தொடர்ந்து 40ஆவது அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து எந்த கதையை பற்றி எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹேமந்த் வந்து நம்மளுக்கு வந்து தேவின் உத்தியபான், அவரோட ஃபுல் பேர் பார்த்தீங்கன்னா தேவின் உத்தியபான். ஸோ நம்ம தேவின்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாபாவுடைய அடைவர் அவரு அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வீட்டில் அவங்க அம்மா இருக்கிறாங்க. அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பூஜை பண்ணலாம், அதில் 20லேருந்து 30 பிரார்த்தனைகளை வைத்து அந்த பூஜையை பண்ணலாம். அந்த பூஜையை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 200லேருந்து 100 பேருக்கு வரைக்கும் நம்ம ஃபுட்டு கொடுக்கலாம், அன்னதானம் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே தேவும் ஓகே சொல்லிடுறாங்க அவங்க அம்மா கிட்ட. உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதுக்கான 4 கிழமைகள்லாம் குறிக்கிறாரு. அதுக்கப்புறம் உடனே அவருக்கு பாபா தான் நினைவுக்கு வராரு. உடனே பாபாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த காலத்துல கடிதம் தான் இருக்குல்ல, ஸோ அதனால கடிதத்தை எழுதுறாரு. அப்போ வந்து பாபு சாஹேப்க்கு தான் போகுது. ஸோ பாபு சாஹேப் படிக்கிறாரு. இந்த மாதிரி பாபா கிட்ட சொல்றாரு, பாபா இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து தேவுன்றவங்க நம்மளை வந்து வர சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவங்க ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்றாங்க பூஜைக்கு, நீங்களை வர சொல்லியிருக்காங்கன்னு பாபா சொல்றாரு. யார் ஒருத்தவங்க என் உள்ளன்போடு கூப்பிடுறாங்களோ அவங்க வீட்டுக்கு கண்டிப்பா நான் போவேன், என்னுடைய அது கடமையா பாபா பாக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு சந்தோஷமா யார் உள்ளன்போடு கூப்பிடுறாங்களோ பாபா போவான்றத அப்படி சொல்றாரு. உடனே பாபா வந்து பாபு சாஹேப் கிட்ட சொல்றாரு, நீ என்ன பண்ற அப்படின்னா, நீ ஒரு கடிதம் எழுது தேவு கிட்ட, நீ நானு இன்னொருத்தவங்க 3 பேர் வருவோம் சொல்லி எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ எழுதுங்கன்னு சொன்னோடனே எழுதி அனுப்பிடுறாரு. அதை படிச்ச தேவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனா தேவ் ஒரு பக்கம் நினைக்கிறாரு, ரகதாவுக்கு பாபா வந்து அங்க விட்டு ஷீரடி விட்டு வந்தது இல்லையே, ரகதாவுக்குலாம் எப்படி நம்ம ஊருக்குலாம் வருவாரு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா ஒரு பக்கம் அவர் யோசிக்கிறாரு, பாபா வந்து சர்வ வியாபி, அதாவது எங்கேயும் நிறைந்தவர், அவர் எங்கேயுமே நிறைந்தவர் அப்படின்னு சொல்றாரு. அது இல்லாம வண்டி வாகனம் எதுவுமே அவருக்கு தேவையில்லை, எந்த நேரத்துல வேணாலும் எப்படி வேணா வருவாருன்ற அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. அப்புறம் விட்டுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவருடைய ஊருக்கு, தேவோடைய ஊருக்கு வந்து ஒரு மாசத்துக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்றாரு அப்படின்னாக்கா,
அங்க இருக்கிறவங்க கிட்ட, அதாவது அந்த பஸ் ஸ்டாண்ட் அங்க இருக்குல்ல, அங்க கண்டக்டர் கிட்ட சன்னியாசியா வர்றாரு பாபா. சன்னியாசியா வந்து இந்த மாதிரி பணம் சில ஒரு வசூலிக்கிற மாதிரி வராரு, இந்த உதவிக்காக வராரு. உதவிக்காக வரும்போது பஸ் கண்டக்டர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி தேவுன்னு எங்க ஊர்ல இருக்கிறாங்க, ஸோ நீங்க அவங்க கிட்ட போயிட்டு கேளுங்க, அவங்க தான் தருவாங்கன்னு. அப்ப அன்பார்ச்சுனேட்லியா அவர் வராரு. அந்த தேவுன்றவர் வர உடனே என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் இந்த மாதிரி அறிமுகப்படுத்துறாங்க. அறிமுகப்படுத்தின உடனே என்ன பண்றாங்க, சரி ஓகே சொல்லிட்டு என்ன சந்தோஷப்படுறாங்க. அப்போ உடனே அந்த இதை பாக்குறாங்க, அந்த இதை உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க. பேசும்போது என்ன ஆகுதுன்னா, அப்ப தேவ் சொல்றாரு, இல்ல ஆல்ரெடி இங்க இருக்கிற ஒருத்தர் ஷெட்டி, இங்க இருக்கிற ஒரு பெரிய ஆள் இருக்கிறவர் வந்து இந்த மாதிரி வசூலிக்க சொன்னாரு, வசூலிக்கிறோம், இப்பயே பணம் கொஞ்சம் நாங்க வசூலிக்கிறதுனால அடுத்து உடனே மக்கள் கிட்ட போய் கேட்டா தரமாட்டாங்க, ஸோ 2-3 மாசம் கழிச்சு வாங்க, நீங்க வந்து வாங்க, நாங்க வாங்குறோம் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த சன்னியாசி சரி சொல்லிட்டு உடனே புறப்பட்டுறாரு. புறப்பட்ட உடனே என்ன ஆயிடுதுன்னா, இப்ப வந்து தேவ் வீட்டுல அந்த ஃபங்க்ஷன் நடக்குது காலையில 10 மணி. அப்ப அதே சன்னியாசி குதிரையில வராரு. அந்த குதிரையில வரும்போது பாத்தீங்கன்னாக்கா, வந்தோடனே தேவ் என்ன நினைக்கிறாரு, ஓ இவர் பணத்துக்காக தான் வராரு போற அப்படின்னு அவருக்கு எண்ணம் வருது. உடனே பாபா சொல்றாரு, பாபான்ற சன்னியாசியா இருக்கிறார். அந்த சன்னியாசி அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து நான் பணத்துக்காக எல்லாம் வரல, எனக்கு உங்க வீட்டுல பூஜையில கலந்துக்கணும்னு தோணுச்சு, நான் சாப்பிட்டு போறேன்னு. அப்பா ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், வாங்க வாங்கன்னு தேவ் சொல்றாரு. அப்போனே வாங்கணுன்னே இல்ல பாபா சொல்றாரு, அதான் சன்னியாசியா என்ன சொல்றாருன்னா, நான் மட்டும் இல்ல இன்னும் 2 பேர் வருவாங்கன்னு. சரி அவங்க எங்க இருக்காங்க, நாங்க இங்க இருந்து கூட்டிட்டு வரணும்னு சொன்னேன். அதெல்லாம் வேணாம், அவங்க கரெக்டான நேரத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே தேவ் சொல்றாரு, இருங்க சன்னியாசி, நீங்க வந்து பூஜை வந்து ஒரு 12 மணிக்கு முடியும், 12 மணிக்கு முடிஞ்சவொடனே நீங்க வந்து அதுக்கப்புறம் ஃபுட்டு வர ஆரம்பிச்சோன்னே அது அப்ப அவங்களும் அந்த டைமுக்கு கரெக்டா வந்துருவாங்க சொல்லிட்டு இவங்க போயிடறாங்க. அங்க கூட்டமா இருக்கும்ல, ஸோ இந்த சன்னியாசியை மட்டும் தான் தேவ் பாக்குறாரு. இங்கதான் பாபா வந்து எப்படி கதையா அவர் மறைமுகமா படுத்தினாருன்றது தெரியும். அதுக்கப்புறம் உடனே இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருது. உடனே தேவ் வந்து உடனே பாபு சாஹேப்புக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்னன்னு சொல்றாரு, நீங்க வரன்னு பாபா சொன்னாரு, ஏன் வரவே இல்லைன்னு மனம் உருகி எழுதுறாரு. அப்போ உடனே அவரு தான் வந்தாருல, ஆனா இவர் பாக்கல. அப்போ உடனே வந்து பாபா இங்க பாருங்க அவர் எப்படி எழுதிட்டாருன்னு சொல்லிட்டு உடனே பாபா சொல்றாரு, நாம தான் போனதே அவருக்கு தெரியாது, நான் சன்னியாசியா போகும்போது அவர் யாருன்னே அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அதை விளக்கமா சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த லெட்டர் எழுதுறாங்க. நான் தான் வந்த சன்னியாசியா, அப்புறம் நாங்க 2 பேர் வந்தோம், நாங்க 3 பேர் வந்தோம் சொன்னேன். அப்பதான் தேவுக்கு உரைக்குது. தேவ் நினைக்கிறாரு, பாபா என்ன சொன்னாரு, 3 பேர் வரணும்னு சொன்னாரு, சன்னியாசியா வந்தாரு, மறைமுகமா வந்தாரு, அப்புறம் 2 பேரா வந்து வரேன்னு சொன்னாரு. ஆனா கூட்டத்துல அதுக்கப்புறம் சாப்பிட போயிட்டாங்க. அப்ப பாபா சொன்ன வாக்க காப்பாத்திட்டாரு. அதே மாதிரி இப்ப தேவ் வந்து நம்ம ஏன் இப்படி புரிஞ்சுக்காம இருந்தோம்னு சொல்லி அவர் வருத்தப்படுறாரு, கண்ணீர் விடுறாரு. அதே மாதிரிதான் பாபாவை யார் உள்ளரும்பி, பாபான்னு இல்லாம எந்த கடவுளை நம்ம உள்ளரும்பியோடு பூஜை பண்ணி அருளோட வேண்டி கூப்பிடுறோமோ அவங்க கண்டிப்பா நம்ம பூஜையில கலந்துப்பாங்க, நம்ம வீட்டுல கொண்டாடுவாங்க. ஸோ சந்தோஷமா நம்பிக்கையோட கூப்பிடுங்க, உங்க கடவுளை கண்டிப்பா வருவாங்க. ஸோ இந்த அத்தியாயத்தோட இந்த கதை முடியுது. ஸோ நம்ம இந்த அத்தியாயத்தோட அடுத்த கதையை நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.